ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. இப்போ 21 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டே 10. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன். அப்புறம் 7th தமிழ் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எய்ம்டிஎன் சேனலில் மேக்ஸ் பார்த்தேன் இல்லைங்களா, அந்த நோட்டை வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே மேக்ஸ் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு வரும்போது அட்டன் பண்ணிக்கலான்னு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்கெல்லாம் மட்டும்தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. நான் என்னென்ன பண்ணேங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இன்றைக்கி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம்மும் கொடுத்துருந்தாங்க ஜிஎஸ் டாப்பிக்கில். பட் நான் ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு. நான் ஃபுல்லாக இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் அட்டன் பண்ண போகிறேன். தமிழும் மேக்ஸும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். மார்னிங்கே மேக்ஸு தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் வர வரைக்கும் பாலிட்டி வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு பாலிட்டி வீடியோ தான் போட்டு கேட்டுட்ருந்தேன் ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கொஷின்ஸ் வர வரைக்கும் அதுதான் கேட்டுட்ருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஷின் வரதுக்கு ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே தான் யூடியூப்பில் கொஷின் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு என்னால் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது எனக்கு முடியாது. ஏன்னா பையன் முழிச்சிருப்பான், உட்காந்து அட்டன் பண்ணுறது கஷ்டம். ஆஃப்டர்நூனாக இருந்திருந்தால் அவன் தூங்குற டைமில் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த நாள் தான் வந்துட்டு நான் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வரும், அதில் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு தமிழ் படித்தேன், மேக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணும்போது பாலிட்டி வீடியோ பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணது அவ்வளோதான். அதுவும் ஈவினிங் வரைக்கும் தான் பார்த்தேன். ஈவினிங் மேலே வந்துட்டு விட்டுட்டேன். வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அப்புறம் பையனும் இருந்தான்னு சொல்லிட்டு சரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டெஸ்ட் அட்டன் பண்ணுற வீடியோ வந்து நாளைக்கு பாருங்கள் மறக்காமல். நாளைக்கு வந்து மார்னிங்கே வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷெடியூல் யோசிச்சுருக்கேன். நாளைக்கு மார்னிங் வந்து தமிழ் மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஜிஎஸ் அட்டன் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சிலர் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறேன்னு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 மந்த் வந்து சரி நம்மளும் நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு நியூஸ் பேப்பர் படித்தேன். பட் வந்து எனக்கு டைம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் எதுவும் படிக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இனிமேல் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஏதாவது பண்ணேன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்களாம் ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கீங்க, டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மறக்காமல் ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா வேணால் ஜஸ்ட்டு நோட்டில் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜனவரிக்கு மேலெலாம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்லேயே அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்லது. இந்த 21 டேஸ் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அதாவது நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற ஏதாவது லெசன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுற மாதிரி யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 1 ஹவர் வந்து மேக்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8:15 8:20 வரைக்கும் வந்துட்டு தமிழ் தான் படித்தேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய இருந்தது 7th தமிழ்ங்கிறதுனால அதை வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மெயினாக வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இதில் வந்து நம்ம ஹெல்த்தை பார்க்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரொம்ப நம்ம படிக்கணும்னு யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக இது பண்ணாமல் ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்பப்போ வந்துட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். எக்ஸாம் கிட்ட வர டைமில் வந்து நம்ம எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை இது பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போல்லாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஹெல்த்தையும் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு இப்படியே படிங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில். மேக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் 7th தமிழ் படிச்சுட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.